சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களோடு நிகரான செய்தியாளர் கணேஷ்குமார், விவரம் என்ன? தேவப்பிரியன், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மடத்துப்பட்டி பகுதியில் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான எக்ஸல் பட்டாசு ஆலையில் இன்று காலை பயங்கர வெடிவிபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அறைகள் என்பது முற்றிலும் தரைமட்டமாகி இருக்கிறது. அந்த தரைமட்டமான கட்டிட இடிகளுக்குள் சிக்கி ஆயில்பட்டி கலைஞர் காலனியைச் சேர்ந்த ஒருவர் பாண்டி என்ற ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலானது தற்போது தீயில் கருகிய நிலையில் தீயணைப்புத்துறையினர் மீட்டிருக்கிறார்கள். மேலும் முன்னதாக 4 தொழிலாளர்கள் ராஜ்குமார், மாணிக்கம், ராஜேஷ் உள்ளிட்ட 4 தொழிலாளர்கள் பலத்த தீக்காயத்துடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தாலும் கூட அதிக அளவில் தீக்காயம் ஏற்பட்டுள்ளதால் மேலும் உயிரிழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாகவே கூறப்படுகிறது. ஆனாலும் கூட தொடர்ந்து இங்கு மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆலையை பொறுத்தவரை உரிமம் முறையாக புதுப்பிக்கப்படாதது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் பல்வேறு விதிமுறை மீறல்களும் இங்கு நடைபெற்றுள்ளது அதிகாரிகளுடைய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து கட்டிட இடிபாடுகளுக்குள் தொழிலாளர்கள் சிக்கியிருக்கிறார்களா என்பது குறித்து பொக்லைன் இயந்திரம் மூலமாக அந்த கட்டிட இடிபாடுகளை அகற்றக்கூடிய பணியானது தொடர்ந்து தற்போதும் கூட நடைபெற்று வருகிறது. எனவே மேலும் தொழிலாளர்கள் உள்ளே சிக்கியிருக்கிறார்களா என்பது குறித்தான முழுமையான தகவல் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி கணேஷ்.